தாய் தந்தையாம் கடவுள் மைந்தன் தூய் ஆவியரின் திருப்பெயரால் இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளின் வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப சந்தையோடு இந்நாளின் வழிபாட்டில் பங்கேற்போம். ஜெபம் செய்வோம். வாக்கு மாறாத வள்ளக்கடவுளே, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் சொல்லி நீர் தீர்க்க தரிசனமாக உரைத்து அதை உம்முடைய மக்களை கொண்டே ஆண்டவரே அதை நீர் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றே உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மாறாதவைகளாக ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்டு போகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு போதுமானதாக தந்து ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்திலே அவைகள் எங்களை பூர்ணப்படுத்தின உம்முடைய தயவுக்காக உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குமாய் நீர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கின்றீர். இம்மாதத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உம்முடைய சமூகத்தினால நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வழிநடத்தலை கொண்டு நாங்கள் வழிநடத்தப்படுவதற்கும் ஆண்டவரே உம் சித்தம் செய்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு கிருபையார்ந்து உதவி செய்யும். ஆண்டவரே, இதோ திருச்சபையின் குடும்பமாக நாங்கள் உம்முடைய பிரசனத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நாடி வந்திருக்கின்றோம். இவ்வழிபாட்டின் தொடக்க முதல் நிறைவு பரியந்தவும் உடைய தூய ஆவியரின் வழிநடத்தில் கொண்டு ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு ஆண்டவரே இடைப்பட்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகின்ற சத்தத்திற்கு ஏற்றார் போல் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழ இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்றும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல பெயரில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் கடவுளை போற்றும் வண்ணமாய் நம்முடைய கீர்த்தனை, நம்முடைய கிறிஸ்தவ பாமாலைகளிலே 10ஆம் பாடல் போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தா என்ற பாடலை பாடி நாம் கடவுளை போற்றி துதிப்போம். Mira
வழிபாட்டு முறை புத்தகத்தில் 3ஆம் வழிபாட்டு முறை பின்பற்றி நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோற்றுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலும் ஜனமும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவர் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கவடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவர்களே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திரு வசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். இவ்வேளையிலே அமைதியான நிலையிலிருந்து நம்முடைய பாவங்களை, கடவுள் உணர்த்தக்கூடிய பாவ குற்றங்களை மனத்தாழ்மையுடனும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை தரும்படி நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாய் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாய் நம் பாவ குற்றங்களை உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். கடந்த நாட்களில் நம்முடைய குடும்ப உறவுகளிடையே பிளவுகள் ஏற்படுவதற்கு, தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கு நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் நம்மை தூண்டி நாம் செயல்பட்டிருப்போம். ஆனால் நம் குற்றங்களை உணர்வோம். கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு மனமிருந்தும் அந்த சித்தத்திற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு நம்முடைய பாவ வழிகள் நம்மை ஆழ்த்துவதற்கு, நம்மையே நாம் தன்னார்வத்தோடு பாவமான செயல்பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணித்திருப்போமானால் நம் குற்றங்களை உணர்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் சாட்சி பகிர்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லாதபடிக்கு அலட்சியமான ஒரு நிலையை நாம் வெளிப்படுத்தி இருப்போமானால் நம் குற்றங்களை நாம் உணர்வோம். கிறிஸ்துவை வைராக்கியமான விசுவாசத்தை கொண்டு வெளிப்படுத்துவதற்கு மாறாக மற்றெல்லா அதிகாரங்களுக்கும் நம்மை இணங்க தந்து கடவுளை நம்முடைய வாழ்வில் பின்னிட்டு நாம் தள்ளியிருப்போமானால் நம் குற்றங்களை உணர்வோம். நம்முடைய தனிப்பட்ட பாவ குற்றங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். பிழை அறிக்கைக்கு ஆதாரமாக முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவம் அமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் மற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைத்தலான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கும்
பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். அது தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் திருமொழிகள் 22 முதல் 36 வரை நாம் படிக்க கேட்போம். மாதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 36 முடிய. ஜான் சாப்டர் 3 verses 22-36. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சலீம் ஊருக்கு சமீபமான ஐனேன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே, மணவாளனுடைய தோழனே, அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மையில் உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்றும் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகின்றான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கின்றான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று. தேவனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாக நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 8ஆம் பாடல், தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மேமனதானந்தமே என்ற பாடலை பாடி கடவுளை போற்றி துதிப்போம். When
ஆயத்தமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வார்த்தையாகிய கடவுளே, உம்முடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போன்றது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே கர்த்தாவே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய மாம்சத்தையும் எங்கள் ஆவியையும் எங்களுடைய எலும்புகளையும் ஊடுருவி சென்று எங்களுடைய வாழ்வை சீர்படுத்தவும், ஆண்டவரே, அநீதிக்கான செயல்பாடுகளை எங்களுடைய வாழ்வில் அழித்து போடவும், ஆண்டவரே, உமக்கேற்றாற்போல் எங்களை உருவாக்கவும் வல்லமை மிகுந்தது என்பதை உணர்ந்து உம்மை போற்றுகின்றோம். அந்த வார்த்தையாகிய கடவுள் இன்றும் எங்களோடு இடைப்படும்படியாக, ஆண்டவரே, எங்களோடு பேசும்படியாக, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் அழைக்கின்ற அழைப்பிற்கு அர்ப்பணிக்கும்படியாக, ஆண்டவரே, எங்களை ஆற்றல் படுத்தத்தக்கதாக இந்த தியான நேரத்தை உங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே பிரச்சனையாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் பேசவும், ஆண்டவரே, அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே உடமார்ந்து ஏற்றுக்கொண்டு எங்களை அர்ப்பணிக்கவும் இந்த தியான நேரத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தரும் மீட்பராகிய கிறிஸ்துவின் பெயரில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். இந்த 6 மாதங்கள், இவ்வருடத்திலே 6 மாதங்களை கடவுள் கிருபையாய் கழிக்க செய்து 7ஆம் மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கடவுள் பாராட்டி தந்த கிருபைகளை எண்ணி பார்த்து திருச்சபையின் குடும்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளை போற்றுவோம். இந்நாளின் இந்த தியானத்திற்கு நீங்கள் இணையதளத்தின் வழியாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையுமாய் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்று நாம் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு சொந்தமாகுமா என்று இயங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நாடு முழுவதுமே இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு பலர் வாழ்விழந்து கொண்டு இருக்கின்ற தருணத்திலும் கூட இன்றும் கடவுள் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வந்ததை எண்ணி பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழும்படி அழைக்கப்படுகின்றோம். இன்றைய தியானத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இன்றைய தியானத்தின் தலைப்பு, நாம் சிறுக இயேசுவை நம் வாழ்வில் பெருக செய்தல். நாம் சிறுக அவர் பெருக வேண்டும். நம்முடைய திருமறையிலே ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னால் அது யோவான் ஸ்நானகனுடைய கதாபாத்திரம். அந்த யோவான் ஸ்நானகன் அவர் வாழ்ந்த அந்த வாழ்வின் வரலாற்றின் வழியாக எவ்வாறு தன்னை சிறுகச் செய்து மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு
அவர் பறைசாற்றும்படி இயேசு கிறிஸ்துவை பெருக செய்தார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மனிதர்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கை முறையை வைத்துக்கொண்டு இயல்பான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தது நம் அனைவரும் அறிவோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு புதிய ஒரு மனிதனாய், ஏதோ உணவு முறைகளில் ஒரு வித்தியாசம், தேன், வெட்டுக்கிளி போன்றவற்றை சாப்பிடக்கூடியவர். தங்குகின்ற இடத்தில் ஒரு வித்தியாசம், வனாந்திரத்தில் அவர் தங்கி வந்தவர். அவருடைய உடை அணிவதில் ஒரு வித்தியாசம், ஒட்டக மயிர் கொண்ட தோளுடையை கொண்ட ஒருவராய் அவர் ஆடையை அணிந்து வாழ்ந்தவர். ஒரு வித்தியாசமான ஒரு வழிமுறையை கொண்டு இந்த உலகிலே அவரும் வாழ்ந்து, இந்த உலகிற்கு அவர் கொண்டு வந்த செய்திதான் என்ன, அவர் யார் என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகர் அவருடைய ஒரு ஆழ்தன்மையை குறித்து, அவருடைய பர்சனாலிட்டி குறித்து நம்ம சொல்ல வேண்டும் என்றால், அவருக்குனே ஒரு சிறப்பான ஒரு ஆழ்தன்மை இருந்தது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவரை குறித்து சாட்சி பகருகின்ற பொழுது அவரை குறித்து நீதி உள்ளவராகவும் பரிசுத்தவானாகவும் இருக்கிறார் என்று சொல்லி மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது. அவர் எப்படியெல்லாம் ஆண்டவரை பெருகச் செய்தார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் முதலாவது காரியம், தன்னை தாழ்த்துவதின் வழியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வாழ்வில் பெருகச் செய்தார். எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தினார்? நாம யோசிக்கலாம், இன்னைக்கு இந்த நற்செய்தி கூட்டங்களாகட்டும், ஆண்டவரை பறைசாற்றுகின்ற ஊழியங்களாகட்டும், பல வேளைகளில் கிறிஸ்துவுக்கு நேராக இறை மக்களை வழி நடத்துவதற்கு மாறாக தங்களுக்கு நேராக தங்களை உயர்த்தி, தங்களை ஒரு நட்சத்திரமாக உயர்த்தி அவர்களுக்கு நேராக மக்களை வழிநடத்துவதை இயல்பாக கொண்டு, உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுவதற்கு தடையாக பல வேளைகளில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கும் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல தருணங்கள் அவருடைய வாழ்வில் இருந்திருக்கிறது. நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவே சாட்சி தரார், நீதியும் பரிசுத்தமுள்ள ஒருவர் என்று சொல்லி. அதே யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது, அவர் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் மிகவும் இவரிலும் மேலான ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனத்திலும் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மேலானவர் என்றும், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவரை போன்று பெரியவர் வேறு இல்லை என்பதையும் குறிக்கத்தக்க ஒரு பதிவு மத்தேயு நற்செய்தியில் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது முன்னுரைக்கப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் ஏசாயாவும் முன்னுரைத்த ஒருவராய் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, வனாந்திரத்திலே ஒரு சத்தம் ஒலித்தது, எனக்காக வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், எனக்காக வழியை செவைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தத்தின் நிறைவேறுதலாக, அந்த இறைவாக்கின் நிறைவேறுதலாக இவர் இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி போன்று இங்கு வெளிப்படுகின்றார். அப்படி அந்த இறையியலாளர் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் கடைசியானவர் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இப்படி அவருக்குன்னே ஒரு ப்ரொஃபைல் இருந்துச்சு. அவர் ஒரு தீர்க்கதரிசியா, ஸ்திரீகளில் பிறந்தவர் மேலானவரா, நீதி உள்ளவரா, பரிசுத்தம் உள்ளவர் என்றெல்லாம் இருந்தது. அதோடு கூட அவர் என்ன செய்து வந்தார்? ஒரு ரபியாக இருந்து போதித்து வந்து மக்களை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்துகின்றதையும், அதோடு கூட அந்த சுத்திகரிப்பின் செயல்பாடாக்கிய ஞான ஸ்நானத்தை குறித்தும் அவர் எடுத்துரைத்தும் செயல்படுத்தியும் வந்த ஒருவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கென்றே ஒரு சீடர் கூட்டம் இருந்தது, அவரை பின்பற்றி வந்த சீடர் கூட்டம். அந்த சீடர் கூட்டத்துக்கும் இயேசு கிறிஸ்துவும் மறுபுறமும் அவரோடு இணைந்த மற்ற சீடர்களுமாய் அங்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்ததன் ஒரு சூழலில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது யோவானின் சீடர்கள் யோவான் ஸ்நானகரிடம் வந்து, ஐயா எல்லாரும் அவர்கிட்ட போறாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போறாங்க, எல்லாரும் அவர்கிட்ட போய் ஞானஸ்நானம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் இங்கே மனுஷருடைய ஒரு பெருமை தன்மையை
நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ரபியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யோவான் ஸ்நானகனுக்கு ஏற்படுகின்றது. அங்கு பாப்புலாரிட்டின்றது முன்வைக்கப்படுகின்ற ஒன்று. ஆனால் அங்கு பிரபலமாக்குதல் அல்லது பாப்புலாரிட்டியை முன்வைக்கப்படுகின்ற ஒரு சோதனை வந்தாலும் கூட அங்கு மிக தெளிவாக யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கலாம். அவர் சொல்லுகின்றார் மத்தேயு லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இது போன்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன், ஆனால் வரப்போகின்ற கிறிஸ்து உங்களுக்காக ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லுகின்றார். அதோடு கூட அவருடைய பாத ரட்சைகளை சுமப்பதற்கும் நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகின்றார். இத்தனைக்கும் நம்ம பார்த்தோன்னா அவர் எலிசபெத் அம்மாவுக்கும் செகரியா அவர்களுக்கும் பிறந்த ஒரு மகன், ஒரு ஆசாரிய ஊழியக்காரர் குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். தனக்கென்றே ஒரு உயர்நிலைகளை அவர் தனக்கான வாழ்வில் பெற்றிருந்தும் கூட முற்றிலுமாய் தன்னை வெறுமையாக்குதலுக்கும், அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய செருப்பை சுமக்கிற அளவுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இங்கு யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கலாம். நமக்கு பல வேளைகளில் இருக்கக்கூடிய அதே சோதனை தான். ஏனென்றால் நமக்கான பெருமையான நிலைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சோதனை. இயேசு கிறிஸ்துவும் அல்லது கடவுளுக்கு நிகராக நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு சோதனைக்குள்ளே நாம் விழுந்து போக கூடாது. பல வேளைகளில் நாம் அதில் விழுந்து விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்னுக்கு தள்ளிவிடுகின்றோம். அப்படி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் பெருக செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சுயம், நம்முடைய தன்மைகள் எல்லாவற்றையும் நாம் தாழ்த்தும்படி அழைக்கப்படுகின்றோம். ஒன்றாவது காரியம். இரண்டாவது விஷயம், அவருடைய குணாதிசயத்தில் இரண்டாவது விஷயம், அவர் பயமின்றி வளைந்து கொடுக்காத ஒருவர். He was fearless and uncompromising. அங்கு இவர் வாழ்ந்த அந்த ஒரு சூழலிலே, ஒரு அரசியல் சார்ந்த சூழலில் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டது நமக்கு தெரியும். அவருடைய சிறை சேதம் செய்யப்பட்டது நமக்கு தெரியும். அவர் எதற்கென்று சிறை சேதம் செய்யப்பட்டார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முறைகேடான உறவுகளை அரசவையில் இருக்கின்ற அதிகார நிலையில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய வாழ்வில் இருந்த பொழுதிலும் கூட அதை முறைகேடான உறவுகளை அரசியல் சார்ந்த அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய வாழ்வில் இருந்தாலும் கூட அதை தப்பென்று சொல்வதில் அவர் தயக்கம் காட்டவில்லை. ஏரோதுடைய சகோதரருடைய மனைவியை தவறான ஒரு உறவு முறையில், அந்த தவறான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வாழ்ந்திருக்கின்றதை அவர் கண்டும் காணாதவராய் இருக்கவில்லை. நமக்கு என்னன்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன, யார் எப்படிப்பட்ட ஒரு உறவு முறையில் இருந்தா நமக்கு என்ன என்று சொல்லி நடக்கின்ற தவறுகளை அது பாட்டுக்கு நடக்கட்டும்னு சொல்லி இன்னும் வளர்க்க விட்டு நாம் பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தவறை தவறென்று சுட்டி காட்டுவதில் அவர் பயப்படவே இல்லை. அவர் ஒரு காலம் தயங்கியது கிடையாது. அது அதிகார நிலையில் ஆகட்டும், அது மனிதர்கள், சாதாரண மனிதர்களோடு இடைப்படுகின்ற ஒரு வேலையாகட்டும், மனிதர்கள் செய்வதையும் அல்லது அதிகாரிகள் செய்த தவறுகளையும் அவர் சுட்டி காட்ட தயங்கவில்லை. ஒருவர் நாம் மற்றொருவருடைய குற்றத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் நீதி உள்ளவராய் இருந்தால்தான் அதை நாம் மற்றவருக்கு சுட்டி காட்ட முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி பகிர்ந்தவாறு மார்க் 6:20 அவர் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராய் என்ன பண்ணாரு? தூய ஆவியருடைய ஆற்றல் கொண்டு அதிகாரத்தில் இருந்தவரானாலும் சரி அல்லது சாதாரண மனிதர்களானாலும் சரி அவர்கள் செய்த தவறுகளை அவர் சுட்டிக்காட்டி அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக அழைப்பதில் அவர் தவறவில்லை. He was uncompromising. எதற்கும் அதிகாரத்துக்கு அவர் வளைந்து கொடுக்கவில்லை. அவர் இதை நான் சுட்டி காட்டுவதனால், இதை நான் சொல்வதனால் எனக்கு என்ன தண்டனை வரும் என்பதை அவர் அதை குறித்து அவர் கருத்தில் கொள்ளவில்லை, சிறிதேனும் கருத்தில் கொள்ளவில்லை. இதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் எனக்கான அழைப்பில் நான் உண்மையுள்ளவர்களாக இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் எதற்கும் வளைந்து கொடுக்காமல் he was inflexible and uncompromising in doing God's ministry.
அது ஊழியமாகட்டும், இல்லை நாம செய்யக்கூடிய சமூகத்தில் பொது சேவைகளாகட்டும், அது திருச்சபையின் எந்த விதமான பணிகளாகட்டும், அல்லது நாம் பணி செய்கின்ற பணித்தளங்களில் செய்யக்கூடிய வேலையாகட்டும், பல வேளைகளில் நாம காம்ப்ரமைஸ் ஆகிவிடுகின்றோம், நாம வளைந்து கொடுத்து விடுகின்றோம். அந்த இன்ஃப்ளெக்சிபிள் அல்லது அன்காம்ப்ரமைசிங் குவாலிட்டி, அந்த தன்மை நமக்குள்ளே நாம் விட்டு கொடுப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது? எதனால் நாம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது? எதனால் நாம் நம்மை வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், ஒருவரிடம் இருந்து ஏதோ ஒரு சலுகை அல்லது ஒரு வெகுமதி அல்லது ஒரு லாபத்தையோ அல்லது ஒரு நன்மையோ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த லாபகரமான நம்முடைய சுயலாபத்திற்கென்று நாம் வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லது உன் நீதிக்கு நேராக செயல்படாதபடிக்கு அதை அநீதிக்கு நாம் அமைதியாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இங்கு யோவான் ஸ்நானகனுடைய வாழ்வு நம் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரி. எதில் நாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ அதில் விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் நீதிக்காக நாம் நிற்க, அல்லது ஆண்டவருக்கென்று வைராக்கியமான ஒரு ஊழியத்திலே, அல்லது நாம் சாட்சியாய் வாழ நம் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பணித்தளங்களிலே நாம் சாட்சியாக வாழ்வதில் நாம் வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பதை நாம் யோவானுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மார்க்க நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம், மனம் திரும்புகள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி, நீங்க செய்யறது தவறு, நீங்க செய்வது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பின்பற்றக்கூடிய ஒரு செயல்பாடல்ல, வரப்போகின்ற மெஸ்ஸியா உங்களிலே எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை முறை அல்ல, அல்லது கடவுளுடைய சித்தம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செயல்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களில் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டில் துணிவோடு செயல்பட்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகர். அது தப்புன்றதை உணர்த்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தும்படி அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞான ஸ்நானம் சொன்னாவே நமக்கு தெரியும், ஒரு புதிய பிறப்பாக வாழும்படி இங்கு இந்த யோவான் ஸ்நானகன் இந்த மக்கள் அனைவரையுமாய், அது அதிகாரத்தில் இருந்தவர்களானாலும் சரி, அது சாதாரண மனிதர்களானாலும் சரி, அவர்களை கண்டித்து உணர்த்துவதில் அவர் தவறவில்லை. தைரியமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருக்கான அழைப்பை மிக தைரியமாய் அவர் செய்து வந்ததை நாம் கவனித்தல் அவசியம். மூன்றாவது காரியம், முழுமையான ஒரு மாற்றத்துக்கு நேராய் செயல்பட்டவர். He committed himself to a complete transformation, to a radical change. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்றது, கோடரியானது, நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன், இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தின் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக அதை நிறைவேறுதலாக வந்தார் என்று நான் சொன்னேன். வனாந்திரத்தில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த சத்தம் என்னவென்று, எனக்காக வழியை செவைப்படுத்துங்கள் என்ற ஒரு சத்தம். அப்ப அந்த வழியை செவைப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு மரம் வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குமானால் அந்த மரத்திலே கெட்டு போகக்கூடிய கிளைகளை ட்ரிம் பண்ற ஒரு வேலை மட்டும் அவர் பண்ணல. மாறாக அந்த கோடரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறதாம், வேரருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வேரருகில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், அந்த பாவமான வாழ்வில் அவர்கள் ஊறி அல்லது வேரூன்றி இருக்கின்ற ஒரு நிலை என்பது, கோடரின்னு எதுக்கு தேவைப்படும்? ஒரு சின்ன ஒரு செடியை பிடுங்குவதற்கு கோடரி தேவை கிடையாது. களை பிடுங்குவதற்கு நம்முடைய விரல்களே போதுமானதாக இருக்கும். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை 10ஆம் வசனத்திலே, கோடரியானது வேரருகே வைக்கப்பட்டது என்று சொல்லி, அப்போ வேரருகே வைக்கப்பட்ட கோடரி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த வேரிலிருந்தே அந்த பாவம் என்பது, அதை நாம் பிறப்பதற்கு தாயின் கருவறையிலிருந்தே அந்த பாவம் என்பது நம்மை ஆட்கொள்ள முயற்சிக்கின்ற ஒரு நிலையிலும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மிலே முற்றிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றது. கோடரி எடுத்து நம்முடைய அந்த வேரை அறுக்கிற அளவுக்கு நம்முடைய பாவம் பெருகி இருக்கின்றது. அது பாவம் கடினமாக்கப்பட்ட ஒரு உள்ளமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக
இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையிலே இங்கு மாற்றம் என்பது நம்முடைய சிந்தனை அளவிலுமாய், நம்முடைய செயல் அளவிலுமாய், முற்றிலுமாய் அந்த ஒரு மாற்றத்தை நாம் கொள்ள வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு உணர்த்துகின்றார். அந்த உணர்த்துவதில் அவர் சிறிதேனும் பயப்படவில்லை. அவங்க மனுஷங்களை பார்த்து என்ன சொல்றாரு அவரு, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகின்றார். அந்த விரியன் பாம்பு, வைப்பர்ஸ், ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் என்று சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கலாம். வைப்பர்ஸ் என்று விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. அப்படி விஷம் நிறைந்த ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அந்த கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பை இங்கு யோவான் ஸ்நானகன் முன்வைக்கிறார். நாம் ஏதோ பாலிஷ்டா ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழணும்னு இல்லை. வெளி தோற்றத்திலே மனிதர்கள் பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருந்தால் போதும் என்ற ஒரு மாய்மாலமான ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் வாழ வேண்டாம். அடிப்படையிலிருந்து ஃப்ரம் த ரூட்ஸ் ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்வில் வேரிலிருந்து முற்றிலும் மாற்று உருவமே நமக்கு இது முன்னான உருவமே இல்லாத ஒரு உருவம். அதாவது மாற்று உருவாக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம பார்க்கலாம், அந்த மெட்டமார்பசிஸ் சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளைல எப்படி புழுவிலிருந்து அந்த பூச்சி, அழகான வண்ணத்து பூச்சி உருவாகுது போல, அந்த பழைய உருவமே இல்லாத ஒரு முற்றிலும் மாற்றப்பட்ட ஒன்றாயிருந்து வண்ணம் நிறைந்ததாய் ஆண்டவருக்கு இன்பம் தருகின்ற ஒரு படைப்பாக நாம் வாழும்படி அழைக்கப்படுகின்றோம். அதிலே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் இருக்கின்ற உறவை குறித்தும் யோவான் ஸ்நானகன் யார் என்ற ஒரு அடையாளத்தை மிக அழகாக நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அந்த நற்செய்தி பாடத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது மணவாளனுடைய தோழனாக தான் இருக்கிறதாக அவர் சொல்லுகின்றார். மணவாளனுடைய தோழனுடைய வேலை என்ன? அவர் மணவாளனின் அருகில் நிற்பவர், மணவாளனுடைய குரலை கேட்பவர், அந்த மணவாளனை கண்டு மகிழ்பவர், முழுமையாக மனதளவிலிருந்து மகிழ்பவர். சிறிதேனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார் என்பதை அறிந்து எனக்குன்னு போட்டியா ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு அவர் சிறிதேனும் நினைக்கவில்லை. ஒரு பொறாமை என்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கவில்லை. மாறாக மனதார மணவாளனை கண்டு மகிழ்ந்த கடவுளாக இருக்கிறார். நாமும் கூட மணவாளனுடைய தோழர்களாக, மணவாளனுடைய தோழனாக, தோழியாக, ஏனென்றால் அவர்கள் அருகாமையில் இருந்து ஒவ்வொரு சத்தமும் இன்பமாகவும் அவர் சொல்ல எப்படியாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வம் அந்த மணவாளனுடைய தோழனுக்கு இருப்பது போன்று நாமும் கூட செயல்படுகின்றோம். அந்த மணவாளுடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்வில் முற்றுமாய் நிறைவேற்றுகின்றவராய் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகின்றவனையோ தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கின்ற கடவுளாய், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்ற கடவுளாய் 1 பேதுரு 5:5 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கக்கூடும். எனவே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறவர்களாய், பயமின்றி தவறானவற்றை சுட்டி காட்டுவது மட்டுமல்லாமல் நம்மை திருத்தி கொண்டு நம்மை நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வை சாட்சி பகர்கின்றவர்களாய், தவறானவற்றுக்கு பயமில்லாமல் அதை நாம் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு நிலையிலுமாய், முற்றிலும் அந்த மாற்றத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வருவதற்கு ஆண்டவர் நம்முடைய கோணலான வழிகளை சபைப்படுத்த ஆயத்தமாயிருக்கின்றார். ஆண்டவர் சபைப்படுத்த நம்முடைய வாழ்வை முற்றிலுமாய் அவருக்கு நாம் அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கின்றோமா? இந்த மாதம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாதம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து பயமின்றி ஆண்டவருக்கென்று வளைந்து கொடுக்காத ஒரு விசுவாச வாழ்க்கையை முன்வைக்க நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் உயர்த்த, நாம் சிறுக அவரை பெருக செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அவனுடைய வார்த்தைகளை கேட்டவர்களாய் அவருடைய அழைப்பிற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் பல வேளைகளிலே கர்த்தாவே பெருமை கொண்டவர்களாக எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்தாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே. அதோடு கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பல காரியங்களுக்காக, பல மனிதர்களுக்காக என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி ஆண்டவரே அநீதிக்கு அமைதியாக்கப்பட்டவர்களாக
ஆண்டவரே, பயந்து போகின்றவர்களாக ஒரு கோழைத்தனத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனுமாய் ஆண்டவரே, எங்களை மேலோட்டமாய் மாற்றிக்கொண்டால் போதும். அடிப்படையில் பாவ வாழ்வுக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க மனப்பூர்வமாய் நாங்கள் சம்மதித்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. எங்களை நீர் முற்றிலுமாய் வேரிலிருந்து சரி செய்யும்படி மனம் திரும்புவதற்கான அழைப்பை நீர் அழைக்கின்ற அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே கர்த்தாவே உமக்கு சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் எங்களை சிறுக பண்ணி உம்மை பெருகச் செய்ய அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், வணைந்து உருவாக்கி பயன்படுத்தி காத்துக்கொள்ளும். மீட்பராகிய கிறிஸ்துவின் பெயரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். அருளுரை கேட்ட நாம் யாவரும் நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்திலிருந்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமஇடத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகளை படிக்க கேட்போம். ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கின்ற வல்ல கடவுளே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, யோவான் ஸ்நானங்களுடைய வாழ்விலிருந்து மனிதரை பிரியப்படுத்தாமல் உம்மை பிரியப்படுத்த அது குறுகிய வாழ்நாளாக இருந்தாலும் ஆண்டவரே, வைராக்கியமான ஒரு நிலையிலே உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாய் ஆண்டவர் நீர் தருகின்ற பலனோடு ஆண்டவரே தாழ்மையை வெளிப்படுத்தி தைரியமாய் ஆண்டவரே மாற்றத்தை ஏற்படுத்த அவர் செயல்பட்டது போல ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே அப்பா, நீர் எங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய குறைச்சலை நீர் நீக்கி போட்டு நாங்கள் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீரே. அதற்காக துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய சமூகத்தை நாடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து காத்திருந்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். தாவே நீர் நடத்தும், உம்முடைய பாதுகாப்பை தாரும். கண்ணின் கருவழியை போல எங்களை பாதுகாப்பாய் நீங்கள் தங்க பண்ணும். ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கின்ற திருச்சபையின் உறவுகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே கர்த்தாவே அவர்களுக்கு பலனாயிருந்து ஆண்டவரே அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு சிகிச்சையும் பலனளிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே அவர்கள் விரைவில் குணம் பெற நீர் ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை பாராட்டியுள்ள வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். இன்னுமாய் ஆண்டவரே திருச்சபையின் கட்டுமான பணிக்கென்று கர்த்தாவே ஒவ்வொரு திருச்சபையினரும் உற்சாகத்தோடு ஆண்டவரே தங்களுடைய பங்களிப்பை ஆண்டவரே அது பொருளாதாரத்தின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் தந்து வருகிறதை நீங்கள் அறிவீர். ஆண்டவரே, நீரே கர்த்தாவே ஆண்டவரே இதுவரையிலுமாய் நீ நடத்தி வந்த கடவுள் எத்தடையும் என்று கர்த்தாவே அப்பா உங்களுடைய திருச்சபையின் ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆண்டவரே நீரே கிருபையாக உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையுமாய் உங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். கேட்ட வார்த்தைக்கு ஏற்றாற் போல ஆண்டவரே நாங்கள் எங்களை சிறுக பண்ணவும் உம்மை எங்களுடைய வாழ்விலை உயர்த்தவும் கர்த்தாவே அப்பா உம்மை போற்றவும் கர்த்தாவே மனதளவிலிருந்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழ ஆண்டவரே நாங்கள் உருமாற்றப்பட எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, வணைந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு நற்செய்தியாக வாழ வைராக்கியமான ஒரு விசுவாசத்தை வாழ நாங்கள் புறப்பட்டு செல்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். விசுவாசத்தினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தகப்பனுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியரின் உறவும்
மணவாளனுடைய தோழனாய் வாழ்வதற்கும் ஆண்டவருக்கென்று துணிவான ஒரு விசுவாசத்தை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தவும் இன்றும் என்றும் நமக்கு துணை செய்து காப்பாராக. ஆமென். நிறைவு பாடலாக நம்முடைய கிறிஸ்தவ பாமாலைகளின் 372ஆம் பாடல் ஜெபத்தின் ஆவலை என்ற பாடலை பாடி கடவுளை போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.